ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வானகரத்தில் இருக்கிற மச்சக்கார முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் வள்ளி தேவியை மணக்க முருகப்பெருமான் நடத்திய திருவிளையாடலுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. வேடர் குல தலைவன் நம்பிராஜனின் மகளை திருமணம் செய்து கொள்ள சிவனாக வந்து விநாயகர் உதவியுடன் முருகன் திருமணம் முடித்தது நமக்கெல்லாம் தெரிந்த கதை. வள்ளியை தீண்ட மச்சத்துடன் வந்த முருகன் சென்னையில் கோவில் கொண்டிருப்பது எங்கன்னு தெரியுமா? மச்சக்காரன் சுவாமிநாத பாலமுருகன் என்பது சுவாமியின் திருநாமம். வானகரம் மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறது இந்த கோவில். இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகன் விக்கிரகத்தில் அபிஷேக வேளையில் முருகனின் கன்னத்தில் சிவப்பு நிற மச்சம் இருந்ததை கண்டு பரவசமாகி இருக்கிறார்கள் பக்தர்கள். அன்று முதல் இவர் மச்சக்கார முருகன் என்ற பெயரோடு விளங்குகிறார். இடுப்பில் கை வைத்தபடி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் முருகனின் கன்னத்தில் மச்சம் இருக்கிறது. ஆலயத்தோட நுழைவு வாசலை கடந்ததும் ஸ்ரீசக்கர விநாயகரை தரிசிக்கலாம். இந்த விநாயகரின் கீழே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் இப்பெயர் பெற்றுள்ளார். இவரை வணங்கிட்டு மச்சக்கார முருகன் சந்நிதியை அடையணும். அபயஹஸ்தம் காட்டி நிற்கும் இந்த வேலனை 2 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வேண்டிக் கொண்டால் 3 மாதத்திற்குள் திருமணம் நடந்தேறும் என்பது நம்பிக்கையாகும். முருகனை தரிசித்தவுடன் வள்ளி தெய்வானைக்கு தனித்தனி சன்னதி இருக்கு. அதனை வணங்கி விட்டு பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். அவருக்கு பக்கத்துல வானத்தீஸ்வரர், நாகர், கோபாலகிருஷ்ணர், விநாயகருடன் அரசும் வேம்பும் இணைந்திருக்கும் தனி சன்னதிகளையும் வணங்கணும். அதுக்கு அடுத்தா போல தனி சன்னதியில ஷீரடி சாய்பாபா வீற்றிருக்கிறார். அவருக்கு பக்கத்துல சனீஸ்வரர், அடுத்து சீதா லக்ஷ்மண சமேதராக ராமபிரானும், அவருக்கு எதிர் திசையில் அனுமன் சந்நிதியில் அமைய பெற்றிருக்கிறது. இவர்களின் அருள் பெற்று பைரவி சமேத சொர்ணாகர்ஷண பைரவரை வணங்கி நலம் பெறலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இவரை வணங்கினால் கடன் தொல்லை தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவர்களோடு அகத்தியர் தம் மனைவியுடன் இத்தலத்தில் கோவில் கொண்டு தம்பதிகளுக்குள் வரும் மன வருத்தங்களை நீக்கி அருள் புரிகிறார். பைரவர் சந்நிதிக்கு அருகில் விஷ்ணு துர்க்கை தனி சந்நிதியில் இருக்கிறாள். ஆலயத்தின் பின்பக்கத்தில் கோசாலை என்ற பசுக்களின் காப்பகம் இருக்கிறது. அதே மாதிரி இங்க இருக்கிற கொல்கத்தா காளியும் ரொம்ப அழகா இருக்குது. அஷ்டமி தோறும் இங்கு நடக்கிற யாகத்துல கலந்து கொண்டோம் அப்படின்னா கடன் தொல்லை நீங்கும். இந்த கோவில்ல எல்லா தெய்வங்களும் இருக்குது. இங்க இருக்கிற முருகரை தரிசித்ததும் மன நிம்மதி கிடைக்குது. கண்டிப்பா நீங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. ரொம்பவே மனசுக்கு இதமா, நிம்மதியா, சந்தோஷமா இருக்குது இந்த கோவிலுக்கு போனப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.